கனவு என்றால் என்ன, கனவுடைய வகைகள் என்ன, நல்ல கனவு கண்டால் என்ன செய்ய வேண்டும், கெட்ட கனவு கண்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. கனவு என்பது ஒரு மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனை அறியாமல் அவனுடைய தூக்கத்தில் தென்படக்கூடிய காட்சிகளுக்கு சொல்லப்படும். இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கனவு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் விழித்திருக்கும் பொழுது எப்படி பல உணர்வுகளை ஏற்படுத்துகிறானோ, அவனுக்காக படைத்திருக்கிறானோ, இதே போல மனிதன் தூங்கும் பொழுதும் அல்லாஹ் சில உணர்வுகளை படைத்திருக்கிறான், ஏற்படுத்துகிறான். இதுதான் கனவு என்பதாக கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த கனவுடைய வகைகளை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக இந்த கனவுடைய வகைகளை பற்றி பேசியிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்-ருயா ஸலாஸத்துன், கனவு என்பது 3 வகை. முதலாவது வகை நல்ல கனவு, சாலிஹான கனவு. இது புஷ்ரா மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்திகள், நன்மாராயங்கள், சுப செய்திகள் கனவில் ஏற்படும். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவு. இரண்டாவது வகை கனவு மினஷ் ஷைத்தான், ஷைத்தானின் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவுகள். இந்த கனவு பயங்கரமானதாக, உள்ளத்துக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக, கெட்ட கனவுகளாக அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவது வகை கனவு இருக்கிறது, மனிதன் பகல் நேரத்தில் எதை பற்றி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறானோ இதை கனவாக காணுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுடைய 3 வகைகளை பற்றி தெளிவாக குறிப்பிட்டார்கள். அடுத்து முஃமினுடைய கனவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய 2264வது ரிவாயத், உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருயல் முஃமின் ஜுஸ்உம் மின் 46 ஜுஸ்அம் மினன் நுபுவா. முஃமினுடைய இறை விசுவாசியுடைய கனவு இருக்கிறதே, நுபுவத், நபித்துவத்துடைய 46 பகுதிகளில் ஒரு பகுதி என்று கூறினார்கள். இதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்ல வருகிறார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸுக்கு தெளிவாக தஃப்சீராக, விளக்க உரையாக புகாரியுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய ரிவாயத் வருகிறது. அந்த ரிவாயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு 6 மாதங்களாக, நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் கனவு கண்டார்கள். எந்த கனவை காணுகிறார்களோ அது அப்படியே மறுநாள் காலையில் நடந்தது என்று கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ரிவாயத்தை வைத்து பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாதங்கள் தொடர்ச்சியாக கனவு கண்டிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வருகிறது, கனவு என்பது 46 நுபுவத்துடைய பகுதிகளில் ஒரு பகுதி என்பதாக. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸின் மூலமாக நபி அவர்கள் எதை சொல்ல வருகிறார்கள் என்றால், குர்ஆன் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருட காலங்கள் தொடர்ச்சியாக இறக்கப்பட்டன. 23 வருடங்களில் 6 மாதம் எத்தனை தடவை வருகிறது என்று பார்த்தால் 46 தடவை. புகாரியுடைய ரிவாயத் வருகிறது, நபி அவர்கள் தொடர்ச்சியாக 6 மாதம் கனவு கண்டார்கள். கனவுக்கு பிறகுதான் நபி பட்டம் கொடுக்கப்பட்டார்கள். அப்ப கனவு என்பது 6 மாதத்தை குறிக்கிறது. நுபுவத்துடைய 46 பகுதிகளில் ஒரு பகுதி தான் கனவு என்பதாக நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். இதை வைத்து பார்க்கும் பொழுது 6 மாதங்கள் என்ற அடிப்படையில் 23 வருட காலங்களில் 46 தடவை 6 மாதங்கள் வருகின்றன. இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், 46 பகுதியில் ஒரு பகுதி தான் முஃமினுடைய கனவு என்று கூறினார்கள். ஏன்? நபி அவர்கள் கனவு கண்டதும் 6 மாதங்கள் தான். அதனால் முஃமினுடைய கனவு உண்மையான கனவு. எந்த கனவை அவன் காணுகிறானோ அதைத்தான் இப்னு முல்கின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தௌதீஹ் என்ற கிதாபிலே தெளிவாக கூறுகிறார்கள். பகலில் காணக்கூடிய, பகலில் மனிதன் எதை பற்றி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறானோ அல்லது ஷைத்தானின் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவுகள் இருக்கின்றதே, இவை அனைத்தும்
பொய்யான கனவுகள். பகல் நேரத்தில் மனிதன் பேசுவதை இரவிலே காணுகிறான் என்றால் இது பொய் கனவு, இது நடைபெறாது என்று கூறுகிறார்கள். எந்த கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறதோ, சாலிஹான நல்ல கனவாக இருக்கிறதோ, இது உண்மையான கனவு, இது பொய்யாக மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக இப்னு முல்கின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தௌதீஹ் என்ற கிதாபிலே இதை பற்றி தெளிவாக குறிப்பிடுறாங்க. அரபியில் ருயா என்று ஒரு வகை கனவு இருக்கிறது, ஹுலும் என்று ஒரு வகை கனவு இருக்கிறது. உலமாக்கள் கூறுகிறார்கள், ருயா என்பது மனிதன் உடைய உள்ளம் எந்த கனவை பார்த்தால் சந்தோஷப்படுமோ, உள்ளம் அப்படியே மகிழ்வாக இருக்குமோ, இந்த கனவுக்குத்தான் ருயா என்று சொல்லப்படும். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அர்-ருயா மினல்லாஹ், ருயா என்ற வகை கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. அடுத்த வகை கனவு ஷைத்தானின் புறத்திலிருந்து வரக்கூடியது. மனிதன் விரும்பாத வெறுக்கத்தக்க விடயங்களை கனவில் கண்டால் இதற்கு ஹுலும் என்று சொல்லப்படும். இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், வல் ஹுலுமு மினஷ் ஷைத்தான், இந்த ஹுலும் என்ற வகை கனவு ஷைத்தானின் புறத்திலிருந்து வரக்கூடியது. இந்த கனவுகளை பார்த்து நாங்கள் பயப்பட தேவையில்லை. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல கனவு கண்டால் என்ன செய்ய வேண்டும், கெட்ட கனவு கண்டால் அதிலிருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்வதற்கு, அது நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நல்ல கனவு கண்டால் 3 விடயத்தை செய்யுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது அல்லாஹ்வை புகழ வேண்டும். நல்ல கனவு கண்டால் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையாவது நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். இந்த ரிவாயத் புகாரி ஷரீஃபிலே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது விடயம், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு கிடைத்த நன்மாராயம், சுப செய்தி என்பதாக உணர வேண்டும். இந்த விடயம் சஹீஹ் முஸ்லிமில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றாவது விடயம், நல்லடியார்களுக்கு மட்டும் இந்த கனவை சொல்ல வேண்டும், வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது. இந்த விடயம் சஹீஹுல் புகாரியிலே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. கெட்ட கனவு கண்டால் 6 விடயங்களை செய்யுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது, அல்லாஹ் தஆலா விடத்தில் இந்த கனவை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த விடயம் சஹீஹுல் புகாரியிலே அபூ கதாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ஐயஸ்தஈத மினஷ் ஷைத்தான், ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த விடயமும் சஹீஹுல் புகாரியிலே அபூ கதாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றாவது விடயம், இடது பக்கம் திரும்பி 3 முறை உமிழ்ந்து கொள்ள வேண்டும், எச்சில் துப்பிக் கொள்ள வேண்டும். இந்த விடயம் சஹீஹுல் புகாரியிலே அபூ கதாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. நான்காவது விடயம், எந்த ஒருவரிடத்திலும் இந்த கண்ட கெட்ட கனவை பற்றி சொல்லக்கூடாது. இந்த விடயமும் சஹீஹுல் புகாரியிலே அபூ கதாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் மூலமாக ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது விடயம், இவர் எந்த பக்கம் திரும்பி படுத்திருக்கிறாரோ அவர் அந்த படுக்கையுடைய முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வலது பக்கம் படுத்திருந்தால் இடது பக்கம் திரும்பி படுக்க வேண்டும், இடது பக்கம் திரும்பி படுத்திருந்தால் வலது பக்கம் திரும்பி படுக்க வேண்டும். இந்த ரிவாயத் சஹீஹ் முஸ்லிமிலே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. ஆறாவது விடயம், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி, ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடி, மேலே சொல்லப்பட்ட விடயங்களை செய்ததற்கு பிறகும் உள்ளத்திலே பயம் இருந்தால் எழுந்து வுது செய்து கொண்டு 2 ரக்அத்கள் தொழுது கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த விடயம் சஹீஹ் முஸ்லிமிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சொல்லப்பட்ட 6 விடயங்களை யாராவது ஒருவர் கெட்ட கனவு, பயங்கரமான கனவு, கவலை ஏற்படுத்தக்கூடிய விடயத்தை கண்டால் இதை செய்யும் பொழுதே அந்த கனவை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பை ஏற்படுத்துகிறான், உள்ளத்திலிருந்து பயத்தை நீக்குகிறான், கவலையை நீக்குகிறான். அந்த கனவு நிஜத்தில் நடைபெறாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். கண்ணியமானவர்களே, ஆகவே இதுதான் கனவை பற்றிய சுருக்கமான விடயம். கனவு என்றால் என்ன, கனவுடைய வகைகள் எத்தனை, நல்ல கனவு கண்டால் என்ன செய்ய வேண்டும், கெட்ட கனவு கண்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை
பற்றி இஸ்லாம் சொன்ன விடயங்களை தெளிவாக உங்கள் முன்னால் சமர்ப்பித்திருக்கிறேன். அடுத்து நல்ல கனவு காணுவதற்கு ஒரு துஆவையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்கார் என்ற தங்களுடைய கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உறங்கச் செல்லும் பொழுது, படுக்கைக்கு செல்லும் பொழுது இந்த துஆவை ஓதிவிட்டு தான் உறங்குவார்கள். அது என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ருயன் சாலிஹத்தன் சாதிகத்தன் கைர காதிபத்தின் நாஃபிஅத்தன் கைர தாரா. இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதிவிட்டு தான் உறங்குவார்கள். இந்த துஆவை ஓதிவிட்டு உறங்கினால் நல்ல சாலிஹான கனவுகள் தென்படும். கண்ணியமானவர்களே, இந்த துஆவுடைய கருத்து என்ன? யா அல்லாஹ், உன்னிடத்திலே சாலிஹான சிறந்த உண்மையான பொய்யில்லாத பிரயோஜனத்தை ஏற்படுத்தக்கூடிய தீங்கிழைக்காத கனவை கேட்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை ஓதிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உறங்குவார்கள். அதனால் நாமும் இந்த துஆவை மனநிமிட்டு ஒவ்வொரு நாளும் உறங்கச் செல்லும் பொழுது இந்த துஆவை ஓதி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய சுப செய்தியை, நல்ல கனவுகளை காண்பதற்கு முயற்சி செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.